ஹலோ மக்களே, வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். இந்த வாரம் என்னென்ன சம்பவம் நடந்துன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து ஒன்னொன்னா பார்க்கலாமா? பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். பிக் பாஸ் பார்க்குற எல்லாரும் இந்த விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்னமோ பண்ணி மக்களை காண்டாக்க வச்ச திவாகர் ஒரு கட்டத்துல மக்களே இறக்கவாட வச்சு ஓட்டு வாங்கிட்டாரு. சோ இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பிரவீன், கமருதீன் இவங்க மட்டும் தான். இவங்க அன்மாடரா சண்டை போடுறதுனாலே நம்ம திவாகருக்கு மேல நமக்கு இறக்கம் வந்துச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அன்மாடரா சண்டை போறதே திவாகர் தான். எல்லாம் டெக்னாலஜி. சோ இவ்வளவு நாளா திவாகர் நம்மள எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. நானே ஒரு கடத்துல இறக்கப்பட்டு இவனுக்கு ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அப்பவே 2-3 பேர் வந்து கமெண்ட்ல சொன்னாங்க, ப்ரோ இவனை நம்பாதீங்கன்னு சொல்லி. அப்ப தெரியல, ஆனா இப்ப தெரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. திவாகருக்கு ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உலகம் முழுதும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல சில விஷயங்கள்லாம் பண்றது, அதெல்லாம் நம்மளுக்கு சமகாண்டா ஆகுது. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம். இந்த வாரம் நல்ல ஒரு கேம் பிளே பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன பொறுத்தவரையும் சபரி அண்ட் வியானா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், வியானா எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கு லாஸ்டா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சபரியை சொல்லனா, சபரியோட கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட் சைலண்டா மூவ் ஆகுது. கரெக்டான நேரத்துல பேசாது, கரெக்டான டாஸ்க்கை முடிக்கிறாரு, பொறுப்புல கட்டுப்பாடோட இருக்காரு. இதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. சபரி வந்து எப்பவுமே அன்வான்ட் சண்டைக்குள்ள போய் இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஆனா சண்டை போடுறத பார்த்துட்டாருன்னா வந்து கண்டிப்பா போய் தடுக்க ட்ரை பண்ணுவாரு. சோ இவரோட கேம் பிளே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருந்துச்சு. உங்களோட கண்ணோட்டத்துல யார் நல்ல ஒரு கேம் பிளே பண்ணிருக்காங்க சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் எதுக்கு வியானாவை சொன்னா, வியானா வந்து பிக் பாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ்ல ஒரு கிரிஞ்சு ஒன்று பண்ணிட்டு போனாங்க. சோ அது எனக்கு சத்தியமா பிடிக்கல. நான் கேம் குள்ள போய் ஒரு வாரத்தை வெளியே வந்துருவாங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய இடத்துல அவங்களோட இம்பார்ட்டன்ட் வைக்கிறாங்க, தேவையான இடத்துல கேள்வி கேட்கறாங்க, அவங்க சொல்ற பாயிண்டை எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சில பாயிண்ட்கள்லாம் வச்சு அடுத்தடுத்த வாரங்கள்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கத்துக்கும் இல்ல மக்களே. நெக்ஸ்ட் இந்த பிக் பாஸ் வீட்டில் தேவையில்லாத ஆணைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கல வந்து 2 பேர் இருக்காங்க எனக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்சரா அண்ட் கலையரசன். இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. கலையரசன் கூட அடிக்கடி ஃப்ரேம் குள்ள வந்துட்டு போறாப்ல. ஆனா இந்த அப்சரா பொண்ணு ஃப்ரேம் குள்ள இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம பெருசா எந்த ஒரு டாஸ்க்லயும் இவங்க கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்டாலும் ஒழுங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. என்னோட பாயிண்ட் ஆஃப் படி நெக்ஸ்ட் வீக் இவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுல முக்கியமா அப்சரா வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ மக்களே பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ஆனா டைம் பார்த்துல இதோட நல்ல கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மள சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லியும் நம்ம சேனல்ல ஒரு 4 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுறோம். அதனால நம்ம எல்லா ஷார்ட்ஸும் நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே.